வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. இந்த பதிவு எதற்காகனா, நம்ம போட்ட அந்த சாக்ஸோஃபோன் வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்களாலையும் சாக்ஸோஃபோன் வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக முடியும். என்ன நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரை பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாக்ஸோஃபோன் மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தோம்னா 35லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 35,000. ஒரு கொஞ்சம் மீடியமான ஒரு கம்பெனி ப்ராடக்டாக வாங்கினோம்னாக்கா 35,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டு நம்மளால் வாசிக்க முடியுமா, இல்லை ட்ரை பண்ணலாமான்னு பல பேர் யோசிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஈஸியான சொல்யூஷன். இப்போது சாக்ஸோஃபோன், கிளாரினட், கீ ஃப்ளூட் இது மூணுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலியில் வரும். ஒரே மாதிரியான கீஸ்லாம் இருக்கும். ஆக ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் படித்தாவே அதோட மற்றதை லிங்க் பண்ணி வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகம். இப்போ இதை மூணுமே பார்த்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட். மேபி கீ ஃப்ளூட் 12,500 கிடைக்குதுங்க. கிளாரினட்டும் 12,000 கிடைக்குது. பட் சாக்ஸோஃபோன் 35,000 தான் கிடைக்குதுங்க. இப்போ இது மூணுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி ரெக்கார்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அது 200 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. 1000 ருபீஸுக்கே யமஹா ப்ராடக்ட் கிடைக்குது. அப்போ அதை வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது கம்ஃபர்டபுளாக வாசிக்க முடியுது, பிரெத் கண்ட்ரோல் வருது, கீஸு நம்ம டக்குன்னு சேஞ்ச் பண்ணி வாசிக்க முடியுதுன்னு ஃபீல் பண்ணோம்னா நாம் அங்கேருந்து சாக்ஸோஃபோனுக்கு மூவ் ஆகலாம். இப்போ பார்த்தோம்னாக்கா ரெக்கார்டர் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இது ரெக்கார்டர். இது வந்து சிம்பிளாக இருக்குங்க. இதை பார்த்தோம்னா இது வந்து ஹவானா ப்ராடக்ட் 200 ருபீஸுக்கு கிடைக்குதுங்க. இது ஒரு க்ளீனிங் கிட் இருக்குது. இது வந்து 3 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும். பாருங்கள், ஒரு மவுத் பீஸ் மாதிரி ஒரு செட்டப்பு, பாடி ஒன்று இருக்குது, டெய்ல் ஒன்று இருக்குங்க. இதில் வந்து ஹோல்ஸ் இருக்குது. நம்ம ஃப்ளூட்டுக்கு இருக்கிற மாதிரியே ஹோல்ஸ் இருக்குது. இது மூணுமே ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணலாம். இதுக்கு பின்னாடி பக்கமும் ஒரு ஹோல்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபிட் பண்ணிடலாங்க. இந்த ஹோல்ஸ் மட்டும் கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி செட் பண்ணுவோம். அது மேபி படிக்கும்போது பார்த்துக்கலாங்க. இதை வச்சுட்டோம்னாக்கா ஒரு சிம்பிள் ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு ரெடி. இதை வச்சே நம்ம ஈஸியாக வாசிடலாம். ப்ளோயிங்கும் நமக்கு ஈஸியாக சிம்பிளாக இருக்கும் ஆரம்பத்தில். இது எல்லாம் கண்ட்ரோலாக கொண்டு வந்துட்டோம்னாக்கா நாம் அங்கேருந்து சாக்ஸோஃபோனும் கிளாரினட்டை படிக்கலாமான்றதை முடிவு பண்ணலாம். ஆக நீங்கள் ஒரு ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதை முன்னிறுத்தி பார்த்தீங்கன்னாக்கா இன்னி வரும் காலங்களில் ரெக்கார்டருக்கு உண்டான பேசிக் லெசன்ஸ்லாம் நம்ம வீடியோவாக பண்ண போகிறோம். லெசனாக போட போகிறோம். ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நாம் சாக்ஸோஃபோனிஸ்ட்டாக மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.